எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீக்கி தமிழா. ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் 12 சண்டே ஆல்ரெடி மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நாளைக்கு கண்டிப்பா மீட்டப் நடக்க போகுது. எங்க அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். செம்மொழி பூங்கா நடக்க போகுது. 4 மணிக்கு அங்க எல்லாரும் வந்துருங்க. சாயந்தரம் 4 மணிக்கு அங்க நம்ம மீட் பண்ணலாம். செம்மொழி பூங்கால நீங்க கேளுங்க ஆம்பிளிதியேட்டர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுண்டா உட்கார இடம் மாதிரி இருக்கும்ல. அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. கண்டிப்பா மீட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஹானர் பிளே இருக்கு. கண்டிப்பா நாளைக்கு ஹானர் பிளே கொண்டு வருவேன். அதில் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம். நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா யூஸ் பண்ணி பாருங்க ஹானர் பிளே அது தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட இருக்க பொருள் ஏதாச்சும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக கொண்டு வரேன். நாளைக்கு நீங்கள் அதையும் ஹேண்ட்ஸ் ஆன் மாதிரி பார்க்கலாம். கண்டிப்பாக 4 மணிக்கு அங்கே வந்துருங்க. நான் நாளைக்கு 4 மணிக்கு அங்கே இருப்பேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள் எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹானர் பிளேவோ நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கலாம். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பொருள் பார்க்குற மாதிரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட இருக்க பொருள் ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்கிட்ட இப்போ மீ8 மீ8 கொண்டு வர முடியாது. ஹானர் பிளே நான் கண்டிப்பாக நாளைக்கு கொண்டு வரேன். போக கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் பார்க்கணுமா எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆனால் ஹானர் பிளே மட்டும் நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன். 7 நாட்கள் 7 செய்திகள், இது உங்களோட டெக் செய்திகள். வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு பி. ஆமாங்க, ஆண்ட்ராய்டு பி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கடைசியில் நமக்கு பதில் சொல்லிட்டாங்க. ஆண்ட்ராய்டு பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆகஸ்ட் 6 நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆண்ட்ராய்டு பை ரிலீஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நமக்கு டெவலப்பர் ப்ரிவியூ எல்லாருக்குமே அந்த டெவலப்பர் ப்ரிவியூ அந்த டிவைசஸ்க்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. கூடி சீக்கிரம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு 1 டிவைசஸ்க்கும் எல்லா டிவைசஸ்க்கும் கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுக்கு எல்லா டிவைசஸில் ஆண்ட்ராய்டு பி அப்கிரேட் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டு பி ஃபீச்சர்ஸ் பற்றி ஒரு தனி வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக நிறைய கமெண்ட்ஸ் வந்தால் கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு பையை பற்றி ஒரு வீடியோ இந்த வாரத்திலே போடுறேன். ஆண்ட்ராய்டு பையை பற்றி வீடியோ வேணுமா வேணாமா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட். ஆல்ரெடி இந்த மாதத்தில் அவங்க 3வது சேல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் வீடியோ பண்ணலாம்னு நினச்சேன். திருப்பியும் ஆல்ரெடி 2 வீடியோ பண்ணுறோம். திருப்பி 3வது வீடியோ தேவையில்லை அப்படின்னு நினச்சேன். திருப்பி அதே சேல் தான். நமக்கு பார்த்தீங்கன்னா, அமேசான் நம்மளுக்கு 9ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் பண்ணுறாங்க சேல். ஃப்ளிப்கார்ட் நம்மளுக்கு 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட் சேல் பண்ணிருக்காங்க. அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் நமக்கு எஸ்பிஐ கார்ட்ஸ் மேலே கொடுக்குறாங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் நம்மளுக்கு 10% டிஸ்கவுண்ட் நமக்கு சிட்டி பேங்க் கார்ட்ஸ் மேலே கொடுக்குறாங்க. எப்பயும் போல் தான் அமேசான்லேருந்து அமேசான் எக்கோ 5 ஸ்டிக் எல்லாமே ஆஃபரில் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் கூகுள் ஹோம் மினி எல்லாமே ஆஃபரில் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அமேசானில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல டீல்ஸ் இருந்துச்சு. என்ன டீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹானர் 7Xலாம் 10,000 ரூபாய்க்கு தராங்க. அது கண்டிப்பாக ஒரு நல்ல டீல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் வாங்கினீங்களா? இன்னும் ஏதாச்சும் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சேல் இன்னும் ஒரு நாள் இருக்குது. அமேசானோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அமேசானில் வாங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீ8. ஆமாங்க, மீ7 எப்போ பார்த்தாலும் ஸ்டாக் அவுட்லேயே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Redmi Note 5 Pro நமக்கு ஃப்ளாஷ் சேலாக தான் பண்ணாங்க. மீ8 8ஆம் தேதி ஃபஸ்ட்டு ப்ரீ ஆர்டர் அப்படின்னு விட்டாங்க. நானும் பார்த்தேன் ப்ரீ ஆர்டர் பண்ணலாமா அப்படின்ட்டு. ப்ரீ ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃப்ளாஷ் சேல் மாதிரி அப்படின்றதுக்குள்ள ப்ரீ ஆர்டரும் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஆகஸ்ட் 16 ஓப்பன் சேல் அப்படின்றாங்க. அது எவ்வளோ இருக்கும் உண்மை அப்படின்னு தெரியல. அது எவ்வளோ அந்த ஓப்பன் சேல் நிற்கும் அப்படின்னு தெரியல. ஆகஸ்ட் 16 நம்மளுக்கு மீ8 ஓப்பன் சேல் வந்துடும். அன்றைக்கி நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ஓப்பன் சேலாக இருக்காது. டக்குன்னு முடிஞ்சிடும் மீ8. ஏன்னா ப்ரீ ஆர்டரே அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இங்கே எத்தனை பேர் ப்ரீ ஆர்டர் பண்ணீங்க? நீங்கள் எத்தனை பேர் அதாவது 16 தேர்ஸ்டேலேருந்து எத்தனை பேர் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீ8 அதாவது மீ6X நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். எங்கள் பிளேலிஸ்ட் தரேன், நீங்கள் பார்க்கலன்னா அங்கே பாருங்கள். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் நோட் 9. ரொம்ப நாளாக வெயிட் பண்ண சாம்சங் நோட் 9 நம்மளுக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. 6.4 இன்ச் குவாலிட்டி ப்ளஸ் அமுலட் டிஸ்பிளே எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட சூப்பரான விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சாம்சங்க்கு நல்லா தைரியமாக பேட்டரி இது பண்ணிங்கன்னா போனது உங்களுக்கு பேட்டரி தான் பிரச்சனையாச்சு. அதில் இது மெயினாக சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு S Pen. S Pen ப்ளூடூத் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ S Pen ப்ளூடூத்தால் உங்களுக்கு கனெக்ட் ஆகிவிடும். சூப்பரான விஷயம் அப்படின்னு இருக்கேன். நிறைய விஷயம் பண்ணலாம் S Penல நோட்டில் சூப்பர் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா 6GB 128GB பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் 8GB நமக்கு 512GB 1/2 TB கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 512GB கொடுத்தாலும் திருப்பி மெமரி கார்டு போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஷாமி மாதிரி மீ8 அந்த ஸ்லாட் எடுத்த மாதிரி அவங்களாம் எடுக்கல. அவங்க 512GB கொடுத்தும் திருப்பி எக்ஸ்ட்ரா ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சாம்சங்க்கு ஒரு பெரிய தம்ஸ். ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் 67,000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பேசிக் வேரியன்ட். மேலே ப்ரைஸ் போகும். யாராவது ப்ரீ புக் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு Pixel 3
ஸோ பிக்சல் 3 பற்றி நிறைய ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருந்தோம். பிக்சல் 3 அண்ட் பிக்சல் 3 XL வந்து இப்போ லீக் ஆயிருக்கு. பிக்சல் 3 XL லேட்டஸ்ட் லீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தா டேபா ஃபோனான்னு தெரில. ஸோ 6.7 இன்ச் டிஸ்பிளே இருக்குது, ஒரு நாச் இருக்குது, கீழே சின்னும் இருக்குது. ஸோ உண்மை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் 3 XL பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். பிக்சல் 3 நாச் இல்லாமல் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பெசல்ஸ் கூட கொஞ்சம் நமக்கு திக்காக தான் இருக்குது. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கில் அதே சமயத்தில் அன்பாக்சிங் வீடியோ மாதிரி ஒன்று லீக் ஆச்சு. அதில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிக்சல் USB-C டைப் பட்ஸே வந்து நம்மளுக்கு பிக்சல் வந்து USB-C டைப் பட்ஸே வந்து நமக்கு கொடுக்குறாங்க, அதாவது பிக்சல் பட்ஸே கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம். பிக்சல் வந்து பிக்சல் பட்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக செம ஹெட்ஃபோன்ஸாக தான் இருக்காது, கூகுள் அசிஸ்டன்ட்லாம் இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து பாக்ஸே தந்தால் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் லீக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 3 கேமரா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ 3 கேமரா என்ன தெரில, ஷாமி வந்து ஒரு கேமரா கொடுத்தே வித்த பண்ணுவாங்க, ஒரு கேமரா கூகுள் வந்து ஒரு கேமரா வச்சே வித்த பண்ணுவாங்க, போர்ட்ரேட் மோட் எல்லாமே எடுத்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 கேமரா வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. நிறைய பேர் சொல்லணும் 2 கேமரா வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இருக்கும், ஒரு கேமரா வந்து நமக்கு வந்து ஃபேஸ் ரெகக்னைசேஷன் இந்த IR மாதிரி ஏதாச்சும் டெக்னாலஜி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பிக்சல் 3 XL பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோஃபோன் F1. ஆமாங்க, ஷாமியோட போக்கோஃபோன் F1 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். அதாவது கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி லிக்விட் கூலிங் சிஸ்டம்லாம் வச்சு ஸ்னாப்டிராகன் 845 ப்ராசஸரோட 30-35,000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். நான் இப்போ வந்து கூடி சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு ஜெய்மணி ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து Note 5 Pro லான்ச்க்கு அப்புறம் ரொம்ப பேசவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து போக்கோஃபோன் F1 வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஷாமி இந்தியா கூட. ஸோ கூடி சீக்கிரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கோஃபோன் F1 வந்து கூடி சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போக்கோஃபோன் F1 பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம், நான் கார்டு தரேன், நீங்கள் வந்து பாருங்கள். கடைசி செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா Nokia X6 அண்ட் Nokia X5. ஆமாங்க, Nokia X6 அண்ட் X5 வந்து லான்ச் ஆப்போ சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா Nokia கம்பெனி வந்து ஒரு இன்வைட் அமைச்சிருக்காங்க எல்லா மீடியா யூனியன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஈவெண்ட்னு யாருக்குமே தெரியல. ஆனால் எல்லாரும் இப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த ஆகஸ்ட் 21 நமக்கு Nokia X5 அதாவது Nokia 6.1 ப்ளஸ் Nokia X5 அப்புறம் பார்த்தீங்கன்னா 5.1 ப்ளஸ், அதாவது 6.1 ப்ளஸ் 5.1 ப்ளஸ் அப்புறம் 2.1 ப்ளஸ் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொன்னால் 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்து அன்றைக்கி லான்ச் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா Nokia 6 அந்த மாதிரி திருப்பி ஒரு 3 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது சக்ஸஸராக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 ஃபோன் லான்ச் ஆக போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16 வந்து நமக்கு வந்து Mi A2 லான்ச் பண்ணாங்க. 21 வந்து Nokia வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், எனக்கு ஒரு குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் Mi 6X வந்து கவர் பண்ணிட்டேன். இப்போ நான் வாங்கணும்னா Mi A2 தான் திருப்பி வாங்கணும். ஸோ Mi A2 திருப்பி வாங்கணுமா, இல்லாட்டி கரெக்டாக ஒரு 5 நாள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி X6. ஸோ ஏதாச்சும் ஒன்று தான் வாங்க முடியும். Mi A2 வாங்கிட்டு X6 லேட்டாக கவர் பண்ணிட்டோமா, இல்லாட்டி அந்த 5 நாள் Mi A2 விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து Nokia X6 கவர் பண்ணிட்டோமா. ஸோ நீங்கள் தான் சொல்லணும். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே கூட நான் ஒரு போல் தரேன், Mi A2 Nokia X6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதிகம் ஓட்டு எதுக்கு வருதோ, நான் Mi A2 திருப்பியும் வாங்கி திருப்பியும் ஃபுல் கவரேஜ் பண்ண சொன்னால் பண்ணுறேன். இல்லை தேவையில்லை Mi 6X நீங்கள் பண்ணிட்டீங்க, திருப்பியும் Nokia X6 வாங்குங்க அப்படின்னு சொன்னால் நான் Nokia X6 X5 வாங்கி வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ சொல்லுங்கள் Mi A2 Nokia X5 அண்ட் Nokia X6 அப்படின்னு சொல்லிட்டு போலில் ஓட் பண்ணுங்கள். கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். ஸோ வீடியோ முடிக்கிற மாதிரி திருப்பியும் சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் 12 அதாவது நாளைக்கு சண்டே வந்து 4 மணிக்கு நம்மளுக்கு மீட்டப் இருக்குது. நான் ஹானர் ப்ளே எல்லாமே கொண்டு வரேன். ஸோ நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் எல்லாமே பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் வேணா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கும் வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் கொண்டு வரேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் வரீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி போக Amphitheatre, கீழே வந்து கூகுள் மேப்ஸ் லிங்க் எல்லாமே தரேன். டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா நம்ம ஃபுல் மீட்டப் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன். நீங்கள் படிங்க, கூகுள் மேப்ஸ் லிங்க் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணாலே உங்கள் வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக எப்படி வரணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோக்கு தான். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும்னா அன்லைக் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வாங்க. மகிழ்ச்சி.